பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க வளரறி மதிப்பீட்டில்? சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்களா? முனைகள் இல்லாத முப்பரிமாண உருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முனைகளே இல்லை அப்படின்னா அது வந்து உருளை தான். சரிங்களா? இதுக்கெல்லாம் முனைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த குடை கொடுத்துருக்காங்களா, இதோட கண்ணாடி பிம்பம் எது அப்படின்னா இது இந்த சைடு திரும்பிச்சுன்னா கண்ணாடியில் இப்படி திரும்பி இருக்கும். அப்போ இதுதான். 257 என்ற எண்ணை இவ்வாறும் எழுதலாம். 200 கூட்டல் 50 கூட்டல் 7. அடுத்து 451 என்ற எண்ணில் வட்டமிடப்பட்ட இலக்கத்தின் முகமதிப்பு இடமதிப்பு வண்ணமிடப்பட்ட எண்ணின் இலக்கத்தின் முகமதிப்பு எது வண்ணமிட்டிருக்காங்க அப்படின்னா 4. இங்கே பாருங்கள், 1கள் 10கள் 100கள். 4 வந்து 4 முகமதிப்புனா 4 தான், இடமதிப்பு வந்து 100கள். அடுத்து பாருங்கப்பா, எந்த முப்பரிமாண உருவத்தின் அடித்தளை வடிவம் செவ்வக வடிவமாகும்? இதுதான் கன செவ்வகத்தோட அடித்தளை வடிவம் தான் செவ்வக வடிவம். அடுத்து பாருங்கள், பொம்மையின் அரை சுழற்சி எது? பாருங்க, பொம்மை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, இது கால் சுழற்சி, இந்த சைடு வந்து அரை சுழற்சி. அப்போ இதுதான் அரை சுழற்சி. கீழ்காணும் எழுத்துக்களில் அரை சுழற்சிக்கு பின்னரும் மாறாத எழுத்து இதுதான் மாறாது. இது வந்து இப்படி இருக்கா, அரை சுழற்சிக்கு பின்னாடியும் இப்படி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த நம்பர்ஸை ஏறு வரிசைப்படுத்தினால் கிடைப்பது. பாருங்கள், இதில் சின்ன எண் எதுனா 107, அதுக்கடுத்து 171, அதுக்கடுத்து 701, அடுத்து 710, அடுத்து 586 எண் பெயர் 586. அடுத்து 1029 அதிக மதிப்பு கொண்ட இலக்கம் எது அப்படின்னா அதிக மதிப்பு எது? 1 தானேப்பா, இதுதானே 1000. அப்போ இதுதான் 1. அடுத்து அதிகமான சமச்சீர் கோடுகளை கொண்ட வடிவம் எது? சமச்சீர் கோடுகள், இந்த வட்டத்துக்கு மட்டும்தான் எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் இருக்கும். அப்போ இதுதான். அடுத்து பாருங்கள், செங்கோணத்தை கொண்டுள்ள எழுத்து எது? செங்கோணம். எஃப் பார்த்தீங்கன்னா செங்கோணத்தை காமிக்கும். இப்போ இதுதான் செங்கோணத்தை கொண்ட எழுத்து. 3030 இதன் எண்ணூறு எது? 3030. இதுதான். விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடு. பாருங்கள், இதில் எதுனா 999. இதுக்கு அடுத்து பாருங்கள், இது பெருசாக இருக்கணும், 710 காட்டிலையும் அதிகமாக இருக்கணும். அப்போ இதுதான். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது சரியானது அல்ல அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் 6 இடமதிப்பு 1கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. 6 இடமதிப்பு எதில் இருக்குது? 1000 இருக்குது. அப்போ இதுதான் தவறானது. சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, ஏ என்ற எழுத்தில் அமையாத கோணம் என்னது? செங்கோணம் வராது. சரிங்களா? இதில் விரிகோணம் வரும், குறுங்கோணம் வரும். பாருங்கள், இந்த இருக்கா, இதில் விரிகோணம் இப்படி வருதா? விரிகோணம் இருக்குது, குறுங்கோணம் இருக்குது, பட் செங்கோணம் வந்து வராது. பாருங்கள், 2 என்று எண்ணிடப்பட்டுள்ள முப்பரிமாண உருவத்தின் வலையமைப்பை தேர்ந்தெடுക്കുക. 2 வந்து உருளை தானேப்பா, உருளையோட வலையமைப்பு இந்த மாதிரி. உருளைக்கு பொருத்தமான பண்பு எது? முனைகள் இருக்காது. உருளைக்கு என்ன இருக்காது? முனைகள் இருக்காது. தவறான தெரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுதான் தவறான தெரிவு. அடுத்து 100கள் இடமதிப்பில் 5 இடம்பெற்றுள்ள எண், 100கள் இடமதிப்பில் 5 இடம்பெற்றுள்ள எண் இதுதான். ஏன்னா 6538 இந்த 5 தான் 100கள் இடத்துல இருக்குது. சரிங்களாப்பா? இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தாச்சு. இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ்? ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.